எல்லோருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்களை நம்பினதுக்கு இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு கிடைச்ச பரிசு கும்பா. நிஃப்டி 164 பாயிண்ட் இப்போ மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல வேளை ஒரு கட்டத்தில் சென்செக்ஸ் 1000 பாயிண்ட்கள் பக்கம் இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 500 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி இப்போ வெறும் -595 பாயிண்ட்டுன்னு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் முட்டைக்கு மேலே முட்டை போட்டால் 8 ஆயிடும் கோபாலு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு அடுத்த மாதம் தொடங்கின உடனே இன்னும் 7 நாள் தான் இருக்குது. ஜூலை தொடங்கின உடனே இந்த டேரிஃப் நிறுத்தப்படுகிறதா அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதுபோக கம்பெனிகளினுடைய ரிசல்ட்டுகள் வருது. அதுபோக மிக முக்கியமான தகவலாக மார்க்கெட்டையே புரட்டி போடக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய HDFC பேங்க் அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் மாதம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எப்படியோ இப்போ ஒரு 2 மாதம் ஜாலியாக ஒரு கூட்டுக்குள்ளேயே வண்டியை ஓட்டிக்கிட்டீங்க. இனிமேல் அடுத்த 2 மாதத்துக்கு தொடர்ந்து மிகப்பெரிய வாலட்டிலிட்டியான தகவல்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ கடந்த 23 நாட்களாக பல பங்குகள் வெறும் 10% இறங்கி அல்லது 10% ஏறி தான் இந்த ஒரு 15-20 நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மார்க்கெட் என்னமோ ஆகிட்டு போகிறான். மார்க்கெட் அப்படியே கூட வச்சுருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஆனால் பல பங்குகளை 10-20% 30% ஏற்றியோ அல்லது இறக்கியோ மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது வர்றதுக்கு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, நல்லா ஒரு 50% நான் வாங்கினதுக்கப்புறம் கீழே இறங்குச்சு தம்பி, மறுபடியும் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கிறான், ஆனால் விற்காம விட்டுட்டேன் அல்லது நான் முதல்லையே விற்றுட்டேன் அப்படின்னு இப்போவே பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு சான்ஸ், பெரிய வாலட்டிலிட்டி என்பது அடுத்தடுத்துங்க மாதங்களில் வர்ற மாதிரி இப்போதைக்கு இருக்குது தகவல்கள். நண்பர்களே, எப்போவுமே ஜெயிக்கிறவங்கள கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் ஒவ்வொரு செக்டர்லையும் லீடர்களை எடுத்து வச்சுக்குவாங்க. அப்படி தான் டிஃபென்ஸ் துறையில் ஒரு லீடர்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஆனால் அதில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு சந்தோஷமான தகவல். ஏற்கனவே அந்த பங்கு எவ்வளவு தூரம் கீழே விழுந்தானோ அந்தளவுக்கு திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஏன்னா அது அந்த செக்டரில் அவன் ஒரு லீடர், அதனால் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு அவன் மேலே வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு தகவல் என்ன வருதுன்னா, எப்பெல்லாம் ஆர்டர் செய்திகள் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது டிஃபென்ஸ் துறையிலிருந்து அதிகமாக ஆர்டர் கிடைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், இஸ்ரோலிருந்து கூட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதாக இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு கேப் இருக்குது. அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தகவல் ரொம்ப சந்தோஷமான தகவலாக மாறிடும். நண்பர்களே, 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீழ்ச்சியாக இருந்தது. 4-5 மாதம் தொடர்ந்து வீழ்ச்சியாக இருந்தது. அப்படி ரொம்பவுமே கரடித்துவமாக நம்மளுடைய மார்க்கெட் இருந்தது. பியர் மார்க்கெட்டாக தொடர்ந்து 5 மாதம் பக்கம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே இறங்கி இருந்த பங்குகள் 60%க்கு மேலே இறங்கி இருந்ததெல்லாம் எப்படி மாறி இருக்கு, இப்போ நார்மல் மார்க்கெட்டில் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த கேஃபின் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு 25% பக்கத்தில் இறங்கினா, 23 to 25% பக்கம் இறங்கினா இப்போ மறுபடியும் ஒரு 30% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கான். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் பல பங்குகள் இப்படி நார்மல் ஆயிடுச்சு. தன்னுடைய ரீசன்ட் ஹையிலிருந்து 10லிருந்து ஒரு 20% பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு ஏறக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நார்மல் மார்க்கெட்டாக இருந்தது. ஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடும் வீழ்ச்சி. பல பங்குகள் இந்த கேஃபின் டெக்னாலஜிஸே 1600லேருந்து வெறும் 800ன்னு 50% இறங்கினவன் தான். அதுக்கப்புறம் இப்போ கடந்த 2-3 மாதங்களாக மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டதுனால இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். இதனால் என்ன ஆகுதுன்னா, சமீபத்தில் 10-20% இறங்கின பல பங்குகள் சிலதாவது அதில் திரும்பி மேல் நோக்கி வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பங்கு மேல் நோக்கி திரும்பி வர்றதுக்கு இவனுடைய ஃபண்டமெண்டலி, அதாவது முக்கியமான க்ரோத், ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கா அல்லது கடைசிக்கு ப்ராஃபிட்டாவது பண்ணியிருக்கா அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த பங்கு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பதை காமிக்கல அப்படின்னாலும் கடந்த 3 குவார்ட்டர்களாக ஓரளவுக்கு லாபத்தை நிலையாக நிறுத்தி வச்சிருக்கான். இதனால் இந்த பங்கு சமீபத்தினுடைய லோ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் இறங்கி 52 வீக் லோ என்பது போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு மீண்டு வர்றதுக்கு இவனுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு காரணம். அடடா, காண கண்கோடி வேண்டும் ஐயா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரொம்ப சேஃபஸ்ட் செக்டர் அப்படின்னா இந்த ஃபார்மா செக்டர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மருந்து இல்லாமல் மனுஷன் வாழ முடியுமா? அதுவும் இல்லாமல் பல ஃபார்மா கம்பெனிகள்லாம் ஓரளவுக்கு கேஷ் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்குது.
ஸோ அதனால் ஃபார்மா செக்டர் ரொம்பவுமே ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க. அது கூட சேர்ந்துக்கிட்ட மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் அது கூட தான் சேர்ந்துக்கிட்ட மாதிரி இந்த நாராயணா ஹிருதயாலயா அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்பொழுது காண கண்கோடி வேண்டும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 2020களில் வெறும் 400 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் இப்போ 1975. ஸோ இன்னைக்கு தேதியில் மார்க்கெட்டே கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலையும் தன்னுடைய லைஃப் ஹை என்பதை தொட்டு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு நாராயண ஹிருதயாலயா. எஃப்எம்சிஜி செக்டர் அதுவும் இல்லாமல் இந்த ஃபார்மா செக்டர் இதுக்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் தப்பிக்க முடியாமல் அப்பப்போ திடீர்னு செய்திகளுக்கு பிரச்சனை வருது. இந்த பல ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் எதுவுமே எக்ஸ்போர்ட்டே இல்லை. இதில் இருக்கக்கூடிய வணிகம் எல்லாமே நம்ம நாட்டு மக்கள் கொடுக்கறது, வெளியிருந்தும் பேஷண்ட்ஸ் வர்றாங்க இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபார்மா செக்டர் கூட அடிக்கடி ட்ரம்ப் அவர்கள் மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா பாதிக்கப்படுது. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் செக்டருக்கு ஒரு பேட் நியூஸ் கூட வரலையா, இவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பங்குகளுக்கும் இந்த செக்டர்களுக்கும் ஒரு இடம் பேட் நியூஸ் வந்துச்சு. நம்ம நாட்டில் வந்து ஏதோ ஃபீஸ் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணணும், எப்படி அந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க பண்ணக்கூடிய வர்த்தகத்துக்கு அந்த ப்ரைஸ் டிஸ்கவரியை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஃபீஸை வந்து ஏதோ ஒரு நார்மலைஸ் பண்ணணும்னு ஏதோ ஒரு சமயத்தில் அறிக்கை வந்தது. அந்த சமயத்தில் எல்லா ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸும் கொஞ்சம் கீழே இறங்கினா இந்த பங்குமே ஒரு 1400 டு ஒரு 1000 வரைக்கும் இறங்கினதான் எனக்கு ஒரு ஞாபகம். அப்படி இந்த செக்டருக்கு அப்படி வந்தது ஒரே ஒரு நியூஸ் தான். அதுக்கப்புறமெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நாராயண ஹிருதயாலயா எவ்வளவு லாபம் செய்கிறாங்கன்னா 197 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த செக்டரில் ஒரு லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அது ஆல்ரெடி 7000 இருக்குது. இவனுடைய காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்த ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 1000 ரூபாய்களில் இருந்தது, இப்போ 7000 இருக்குது. இவங்க செய்யக்கூடிய லாபம் என்பது பார்த்தீங்கன்னா 414 கோடி தான். ஆனால் இந்த நாராயண ஹிருதயாலயா இப்போ 200 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் கம்பெனியை யாராவது எடுத்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் காலரை தூக்கி விட்டு சொல்லலாம், அருமையான பங்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நண்பர்கள், இந்த சமயத்தில் சுமிகெம் அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த பங்கு தற்போதைய ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16% பக்கம் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. இந்த பங்கெல்லாம் நீ அடுத்த கட்டமாக என்ன மூவ்மெண்ட் பண்ணுவான் அப்படின்னு இவனுடைய மூவ்மெண்ட்டுக்காக பல ட்ரேடர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்ரோ கெமிக்கல் சார்ந்த செக்டர் கொண்ட இந்த கம்பெனி தற்போது அவங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் மோசம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதை ஒட்டியே 98 கோடியாக சமீபத்தினுடைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 18% டு 15 to 18% பக்கம் இறங்கி லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவன் அடுத்தது என்ன பண்ணுவான்னு தெரியல. தற்போதைய நிலைமையில் பல ட்ரேடர்கள் இந்த பங்கு தன்னுடைய ரீசெண்ட் ஹை போனாலும் சரி, அல்லது 52 வீக் ஹை போனாலும் சரி, அல்லது 52 வீக் லோ போனாலும் சரி, எங்களுக்கு எல்லா பக்கமும் ஆளை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், வா சண்டை செய்யவா, எங்களோட சண்டை செய்யவா அப்படின்னு உலகத்தில் எல்லா பக்கமே இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இனி எதிர்காலத்தில் எல்லாருமே அவங்களுடைய பட்ஜெட்டில் அவங்களுடைய இராணுவத்துறைக்கு மிக அதிகமாக ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிஎல் அப்படின்ற பங்கு ஆல்ரெடி உச்சத்தில் போய்கிட்டு இருக்கான். இப்போ தான் சமீபத்தில் 240 பக்கத்தில் வந்தால் இப்போ 419 இருக்கான். இனி இப்படியே கீழே விழுந்தாலும் பல பேர் கீழே உழுகழுக எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அல்லது இங்கிருந்து நேராக ஒரு 1000 ரூபா போகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆகும்னு இப்போதைக்கு தெரில. ஆனால் இந்த பங்கு தற்போதைக்கு திவாலாகிற நிலைமையிலே இல்லை. இவங்களுடைய ஆர்டர் புக் வந்து ஆல்ரெடி நம்பி வழியுது. இது போக மறுபடி புது ஆர்டர்கள் அப்படின்றீங்க பாருங்க. இப்போ கூட ஒரு 585 கோடிக்கு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மிசைல் சிஸ்டம்ஸ் வர்றது ஏதாவது இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஜாமர்ஸு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அளவில் ஒரு 585 கோடி ஆர்டர் வரை கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தினுடைய கேள்வி, இந்த பிஎல் அப்படின்ற பங்கு நேராக அவன் 1000 ரூபாய்க்கு போக போகிறானா, இல்லை மறுபடி ஒரு 200 ரூபாயோ அல்லது மறுபடி ஒரு 100 ரூபாயோ கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போகிறானா அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய கேள்வியாக இருக்குது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த டிஃபென்ஸ் துறையில் ஏதோ ஒரு
புதுசாக ரெக்குயர்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ எதிர்காலத்தில் டிஃபென்ஸ் துறை பங்குகள் தான் பயங்கரமாக போகுமா? ஒரு காலத்தில் அமெரிக்காவில் இருந்த டிஃபென்ஸ் துறை பங்குகள் தான் பயங்கரமாக சம்பாரிச்சு கொடுத்தது. அதே மாதிரி நீ உலகம் பூரா அவன் தேவைக்கு நீ டிஃபென்ஸ் பங்குகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இனி பெரிய டிஃபென்ஸ் கம்பெனியில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஆகட்டும், பிஎல் ஆகட்டும், யார் ஃபஸ்ட்டு இனி டபுள் ஆவா அப்படின்ற கேள்வி தான் இப்போதைக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, க்ரூட் ஆயில் ரொம்ப காலமாக ஸ்டேபிளாக இருந்தது. இதனால் இன்ஃப்ளேஷன்லாம் உலகம் முழுவதும் கட்டுக்குள்ளே வந்துச்சு. யூஎஸ் ஃபெட்டே 2-3 தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன். அப்படி எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்த க்ரூட் ஆயில் ரொம்ப நாளாக படுக்கையில் இருந்த இந்த பாம்புக்கு பால் ஊற்றி இப்போ சமீபத்தில் 5 months ஹை அப்படின்ற மாதிரி க்ரூட் ஆயில் வந்திருக்கு. உண்மையிலேயே ட்ரம்ப்னால மட்டும்தான் இப்படி படுக்கையில் இருக்கிற பாம்புக்கு பால் ஊற்றி பாட வைக்க முடியும். ஏன் நம்மளுக்கு கடுப்பாக இருக்குன்னா, இந்த க்ரூட் ஆயில் அப்படின்றது ஏறிச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் பல பேர்த்துக்கு பிரச்சனை, பல கம்பெனிகளுக்கும் பிரச்சனை. ஏன்னா அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஐயா சாமிகளே, நீங்கள் 3 கும்பா குட்டிகளும் செஞ்சதுலேயே உருப்படியான வேலை இந்த மாதத்தில் இதுதான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டே இருந்த சில பங்குகள். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் வீழ்ச்சி, மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாகிற மாதிரி தொடர் வீழ்ச்சி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய காலையில் கூட ஓப்பனிங் மைனஸில் இருந்தது. இன்றைக்கி முடிச்சு விட்டானுங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு +1% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால் அதனுடைய வீழ்ச்சி ஒரு மாதமாக பல நாட்களாக இறங்கி வந்த வீழ்ச்சி என்பது கொஞ்சம் இன்றைக்கி நின்றுருக்குது இன்றைக்கி ட்ரேடு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கு, அவனு இந்த வருடத்தை 2025 வருடத்தினுடைய லோ பக்கத்தில் வந்துட்டு தற்போது அவனுடைய வீழ்ச்சி என்பது கடந்த 2 நாட்களாக நிறுத்தி வச்சிருக்கு. இது எதுக்கு மறுபடியும் தெம்பா கீழே விழுகிறக்கா இல்லை பழைய ரேஞ்ச் வர்றதுக்கா அப்படின்றது தெரில. பழைய ரேஞ்ச் வந்தாலும் சந்தோஷம் தான், இல்லை புதுசாக இன்னொரு 300 ரூபா போனாலும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற பங்கு, அவனும் ஏதோ ஒரு காரணத்தினால தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சரிவடைஞ்சவன் கடந்த ஒரு மாதமாக 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ட்டு நிறுத்தி வச்சிருக்கான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த எஸ்ஐபி போடக்கூடியவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ட்ரேடர்கள். ஒரு 2-3 மாதத்துக்கு கீது எஸ்ஐபி போட்டு அவன் இப்படி கீழே போயிட்டு மேலே வந்தாலும் சரிதான், அல்லது இங்கிருந்தே மேலே போனாலும் சரிதான், அப்படி கீது ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐபி போடுறவங்கலாம். சப்பா சேத்துலேயே அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் ஏறாமல் அவமானப்பட்டு கிடந்தது. பல பங்குகள் அவமானப்பட்டு கிடந்தது. ஒரு காலத்தில் நல்லா சம்பாரித்து கொடுத்து எல்லாரும் அதை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்புறம் அது கீழே இறங்கினோடனே யாருமே அதுகளை கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கும் வந்துச்சியா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த சென்னை பெட்ரோ, எம்ஆர்பிஎல் போன்ற பங்குகள்லாம் 5% பக்கம் ஏறி இருக்கான். எதனாலின்னா இந்த க்ரூட் ஆயில் எந்திரிச்சு ஆடுறதுனால தான். ஸோ இந்த சென்னை பெட்ரோ அப்படின்ற பங்கு இன்றைக்கி 10% போயிட்டான். இவன் பார்த்தீங்களா இப்போ வரைக்கும் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு. ஒரு காலத்தில் இவனை பாராட்டி சீராட்டி வளர்த்தி விட்டாங்க. 200 ரூபா to 1000 ரூபா வளர்த்தி விட்டாங்க. அப்புறம் நீ ரொம்ப உனக்கு ஓவராக செல்லம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 1000 to 400 ரூபா இறக்கி விட்டாங்க. தற்போதைக்கு 52 வீக் பக்கத்தில் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 400 to 600 வரைக்கும் தான் போயிருக்கான். இன்னும் அவனுடைய பழைய கேப்பே அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் இது எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 7.88 அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எம்ஆர்பிஎல்னுடைய டிவிடெண்ட் ஈல்டும் தற்போது 2 அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்குமே 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்கு. இவனையுமே ஒரு காலத்தில் பாராட்டி சீராட்டி தான் வளர்த்துனாங்க. 50 to 250 வரைக்கும்லாம் போன பங்கு. இவனும் இப்போதைக்கு 52 வீக் லோ பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ ஒரு பாம்பாட்டினால் எதுவுமே முடியாமல் போகாது, ஒரு பாம்பை பாட வச்சே தீருவார் அப்படின்ற மாதிரி இந்த க்ரூட் ஆயில் ஏற வச்சது நம்ம ட்ரம்ப் அவர்கள். அவர்னால தான் இந்த மாதிரி தூங்கி கிடந்த பாம்புகள்லாம் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் இந்த சென்னை பெட்ரோலையும் இப்படி 10% ஏறலைன்னா இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களே கூட கண்டுக்க மாட்டாங்க. சரி, ஏதோ ஒஸ்ட் கேஸுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான், டெய்லி நம்மளுக்கு கஞ்சி கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க கொடுக்குற கஞ்சி குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு வாழ்க்கையை எளிமையாக ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அதனாலேயோ 10% ஏறி இருக்கான். உடனே பாவம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மனசில் என்ன ஆசை வரும், ஒரு காலத்தில் நம்ம ஷேர் 1200 ரூபா இருந்தது, மறுபடியும் இது வருமா அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசையை அவங்களுடைய மனசுக்குள்ளே இன்றைக்கி விதைச்சி விட்டார் இந்த ட்ரம்ப்பு. நண்பர்களே, சமீபத்தில் மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக வாலட்டிலிட்டி கம்மி ஆகிட்டதுனால இந்த ஜென்டெக் அப்படின்ற பங்கு, இன்னும் சில பங்குகள்லாம் எவ்வளோ தூரம் இறங்கிட்டு ஏறி இருக்கானுங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி கூட ஜென்டெக் 5% ஏறி இருக்குது.
அப்படிங்கும்பொழுது அந்த காலத்தில் எப்படி ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இருக்கும்போது 20% இறங்குனா அப்புறம் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் காட்டுவானுங்க, அதுக்கப்புறம் தான் இறங்குறதா அல்லது ஏறதா டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பாராத விதமாக எல்லா பங்குகளுமே 40% 50% இறங்கிட்டு தான் அப்புறம் ஏறினான். ஸோ அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பங்குகள் 10-20% இறங்குறான், அப்புறம் கொஞ்சம் லேசாக ஆடுறான். அதனால் ஸ்லோ ட்ரெண்ட் அப்படின்றது ஆயிடுச்சு. அந்த வகையில் ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனியுமே இப்போ 20% இறங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு 5% என்பது ஏறி இருக்கு. தற்போதைக்கு ஒரு பாம்பாட்டியினுடைய கண்களில் படாத ஒரு செக்டர்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி செக்டர் தான். இந்த ஐடி செக்டர் தானாக இறங்கி தானாக ஏறிட்டு இருக்கான். ஒவ்வொரு முறையும் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் ரெசஷன் வருமோ வராதோ, அல்லது யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களோ குறைக்க மாட்டாங்களோ அப்படின்ற தகவல்களை வச்சுக்கிட்டு தான் இந்த ஐடி செக்டர் என்பது இப்போதைக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த செக்டருமே ஏதாவது ஒரு வகையில் பாம்பாட்டியின் கண்களில் பட்டு எழுந்திருத்து ஆடு பாம்பே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஐடி செக்டரை பற்றி அவர் வாயில் யாராவது போய் கேட்கணும், நீங்கள் கம்ப்யூட்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று யாராவது கேட்டாங்கன்னா பரவாயில்ல. எனிவே இன்றைய தேதியில் மிகவும் முன்னணி பங்குகள் ஐடி துறையில் ஹெச்சிஎல் டெக்கு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனாக இருக்குது. இப்போ தான் பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க இந்த டிசிஎஸ்ல ஏதாவது ஒரு பெரிய வால்டிலிட்டி வருமானு யோசிச்சுட்டு இருந்தாங்க. உடனே அந்த பங்கு வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற மாதிரி ஒரு வால்டிலிட்டி காமிச்சா, வாவ் சூப்பர், அப்போ ஒரு வேளை வால்டிலிட்டி மேலே இருக்குது போல் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க போல். அதை 2 நாளில் அப்படியே மாற்றி காமிச்சு இல்லை வால்டிலிட்டி கீழே அப்படின்ற மாதிரி இது காமிக்கிறானா என்ன ஒன்றுமே புரியாதபடிக்கு இந்த ஐடி துறை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே அந்த பாம்பாட்டியின் பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். நான் போயிட்டு ட்விட்டரில் இல்லைன்னா அவர் ஏதோ ட்ரூத் சோசியலே ஏதோ ஒன்று வச்சுருக்கார், அதில் போயிட்டு அவரை டேக் பண்ணி நீங்கள் ஐடி பற்றி என்ன நினைக்கிறீங்க அமெரிக்காவில் அப்படின்னு ஏதாவது ஒன்றை கேட்டு விட்டு வந்தோம்னாக்கா ஏதாவது பேசிடுவாருன்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போ வெந்த புண்ணில் வேலை பார்த்துறீங்களா மிஸ்டர் அஸ்ட்ரால் அப்படின்ற மாதிரி இந்த அஸ்ட்ரால் பங்கு ஏற்கனவே கீழே தான் இருக்கான். மறுபடியும் இந்தாங்க நம்ம பரோட்டா சொல்லும்போது ஸ்பெஷல் பரோட்டா பன் பரோட்டான்னு சொல்கிற மாதிரி ஏற்கனவே அது தீமை இழைக்கும் மாதிரி கீழே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மறுபடியும் 3% இறங்கியிருக்கு. இதனால் அந்த பங்கு பாவம் இன்னும் 52 வீக் லோலியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இத்தனைக்கு அவன் போன குவார்ட்டரில் வந்து 178 கோடி லாபம்னு காமிச்சவன் தான். நன்றி, வணக்கம்.